ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டோட மன்னர் தனக்கு புதியதாக ஒரு ஆலோசகரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். அதை பற்றி தன்னுடைய அமைச்சர்கிட்ட அவர் ஆலோசனை செஞ்சாராம். இதை கேட்ட அமைச்சர் அரசர்கிட்ட கேட்டிருக்காரு, அரசே, நம்ம நாட்டுல அரசியல், பொருளியல், நீதித்துறை, ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல நன்கு படித்தவர்கள் இருக்காங்க. ஆனா உங்களுடைய இந்த புதிய ஆலோசகர் பதவிக்கு நம்ம அறிவிப்பு விடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் உங்களை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்கள எப்படி நம்ம தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அரசர் சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு விதமான தேர்வு நடத்தி நன்கு படித்த ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா. நாடெங்கிலும் இந்த செய்தி பறைசாற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆலோசகர் பதவிக்கு திறமையுள்ள அனைவரும் மன்னர் சொல்கின்ற அந்த குறிப்பிட்ட நாளில் தேர்வு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட்டுச்சான். அதே போல மன்னர் அறிவித்த அந்த நாள் வரும்போது நிறைய இளைஞர்கள் இந்த தேர்வுக்கு வந்திருந்தாங்களாம். அதுல 2 இளைஞர்கள் மட்டும் முன்னதாகவே வந்திருந்தாங்களாம். உடனே மன்னர் அந்த 2 இளைஞர்களை மட்டும் அழைத்து அவர்களை பரிசோதிச்சு பார்த்தாராம். அந்த இருவருமே ரொம்பவும் சமமா இருந்தாங்களாம். எல்லா விஷயங்கள்லயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவாவே இல்லையாங்க. அந்த இருவர்ல யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி மன்னருக்கு ஒண்ணுமே புரியலையா. இதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கிட்ட கேட்டாராம் மன்னர். அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னரே, இந்த பதவிக்கு வெறும் புத்தக படிப்பு இருந்தால் மட்டும் போதாது. சிக்கலான பிரச்சனைகளை சமாளித்து அதுக்கு நல்ல விதமாக முடிவு சொல்லக்கூடிய ஒருத்தர் திறமை பெற்றவராக இருக்கணும். அதனால இந்த இருவர்ல ஒருவரை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதனால இந்த இருவரை நாளைக்கு அழைத்து அவங்களுக்கு தனியா தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொன்னாராம். அதன்படி அந்த இருவரும் மறுநாள் தேர்வுக்கு வந்தாங்களாம். அப்போ அமைச்சர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். அந்த இருவருமே அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று காலை என் நண்பரின் உடல்நிலை மிகவும் மோசமாகி விட்டது. அதை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கதையை நான் உங்களிடம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். என் நண்பர் இன்று காலை என்னிடம் என்ன கூறினாரோ அதை அப்படியே உங்களிடம் கூறுகிறேன், கேளுங்கள். என் நண்பர் வயதானவர், ஒரு இதய நோயாளி. ஒரு நாள் இரவு அவர் பயங்கரமான கனவு ஒன்றை கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் வழி தவறி போய்விட்டாராம். ஒரு இடத்தில் 4 பாதைகள் சேர்வதை கண்டுள்ளார். அந்த 4 பாதைகளில் எந்த பாதையின் வழியாக வெளியே வருவது என்பது அவருக்கு தெரியவில்லையாம். மங்கலான இரவில் நட்சத்திர ஒளியில் அவர் அவற்றில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழியே செல்லலாம் என்று சென்றுள்ளார். ஆனால் அங்கு சில சிங்கங்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று அவரை நோக்கி பாய்ந்து வந்ததாம். நண்பரும் பயந்து வந்த வழியை மறுபடியும் ஓடி சென்று விட்டாராம். மறுபடியும் 4 பாதைகள் சேரும் இடத்தையே அடைந்து விட்டாராம். சரி, 2வது பாதையில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் போயிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச தூரத்துல ஏதோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாராம். அங்க பல பாம்பு புற்றுகள் இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாம எல்லா பாம்புகளும் புற்றுகள் மேல ஏறி நின்று நடனம் ஆடிக்கொண்டிருந்ததாம். அதுல 5 தலை நாகமும் இருந்துச்சாம். இவரை பார்த்ததும் அந்த 5 தலை நாகம் சீறிக்கிட்டு வந்துச்சாம். இவரும் பயந்துட்டு மறுபடியும் ஓடி தான் எந்த இடத்துல இருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டாராம். மறுபடியும் 4 பாதைகள் சேரும் இடத்தையே அடைந்தாராம். சரி, இனி 3வது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையின் வழியை செஞ்சு கொண்டிருந்தாராம். ஆனா அதுல போய் கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாதை ஒரு மலை அடிவாரத்தோடையே முடிவடைஞ்சிட்டான். அந்த மலை அடிவாரத்துல போய் பார்த்தா அங்க பல மனித எலும்புக்கூடுகள் இருந்துச்சான். அதை பார்த்து மலைக்கு போய் நின்னாராம். அது மட்டும் இல்லாம அந்த மலையோட ஒரு குகையில இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சசன் ஒருவன் உரிமிக்கிட்டே வந்தானாங்க. அவ்வளவுதான். அதை பார்த்ததும் இவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி மறுபடியும் தான் எந்த இடத்துல இருந்து தொடங்கினாரோ அதே இடத்துல சேர்ந்தாராம். மறுபடியும் 4 பாதைகள் சேரும் இடத்தையே அடைந்தாராம். இந்த முறை மீதி இருப்பது 4வது பாதை மட்டும்தான். அதன் வழியாக தான் சென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையின் வழியே செல்ல ஆரம்பிச்சாராம். ஆனா அவரு அந்த பாதையில போய்கொண்டு இருந்த போதே அவருடைய பின்னால் அந்த ராட்சசன் வர்றதை பார்த்துட்டு பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சாராம். அந்த பாதை எங்க போய் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பாறையினுடைய விளிம்பை அடைஞ்சுதாங்க. அங்கிருந்து வேற வழியே கிடையாதான். கீழே பார்த்தா ஆழத்துலதான் ஒரு நிலப்பரப்பை அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். திரும்பி பார்த்தா ராட்சசன் நிக்கானா. அவனுக்கு பயந்து கீழே குனிஞ்சு பார்த்தா அவரு தன்னுடைய கால்கள் நடுங்கின நடுக்கத்தால அந்த பாறையிலிருந்து தவறி கீழே படு பாதாள பள்ளத்தில் விழுந்து விட்டாராங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் இந்த கனவை முடிச்சாரா. இப்போ இந்த கனவு கேட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 நபர்கள்கிட்டயும் அமைச்சர் சொல்லியிருக்காரு, பார்த்தீர்களா என்னுடைய நண்பன் எவ்வளவு கொடூரமான கனவு கண்டுள்ளான் என்று.
பாவம், அவன் ஒரு இதய நோயாளி. இந்த கனவை கண்டு முடித்ததும் கண் விழித்தான். மறு வினாடியே அவனது இதய துடிப்பும் நின்று விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இப்போ அந்த தேர்வுக்கு வந்திருந்த இருவர்ல ஒருவர் சொன்னாராம், பாவம், உங்கள் நண்பர் ஏற்கனவே இதய நோயாளி. அவர் கண்ட கனவு மிகவும் கொடூரமாகவே இருந்துள்ளது. அந்த பயத்தால் தான் அவரும் இறந்து போயிருக்க கூடும். அவரது பிரிவு உங்களை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னு சொன்னாரா. உடனே அமைச்சர் அருகில் இருந்த இன்னொருவரை பார்த்து, இந்த கனவை பற்றி உங்களது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதற்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரா. ஆகா, என்ன அருமையான கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாரா. அமைச்சரும், என்னது கட்டுக்கதையா, ஏன் அப்படி சொல்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கொஞ்சம் கோபப்பட்ட மாதிரியே தான் கேட்டாராங்க. அதுக்கு அந்த நபர் சொல்லியிருக்காரு, உங்களுடைய நண்பர் இந்த பயங்கரமான கனவை கண்ட உடனே கண் விழித்தார் என்றும் மறு வினாடி அவரது இதய துடிப்பு நிற்கவே அவர் இறந்து விட்டார் என்றும் சொன்னீர்கள். அப்படியானால் இறந்து போன உங்கள் நண்பர் எப்படி அந்த கனவை பற்றி உங்களிடம் கூற முடியும்? அப்படி என்றால் இது கட்டுக்கதை தான் அல்லவா அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டவுடன் அந்த அமைச்சர் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த இரண்டாவது நபரையே புதிய ஆலோசகரா தேர்ந்தெடுத்தாராங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில சமயங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் புத்திசாலித்தனமா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதை இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.